ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஆல் செட்டு. இதுக்கு மேலே எங்கே போகிறோங்கிறத அப்படியே போய் போகும்போதே சொல்லிடுறோம். எப்படியும் போல தானே, டபுள் சைடு தானே. ஃபுட் ரெஸ்ட்டில் ஏறி ஒரு காலை வச்சுட்டு இறங்கினே ஈஸியாக இருக்கும். சரி வரேன்ப்பா. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்காடு கிளம்பியாச்சு. அப்போது மழை பெஞ்சிடுது, ஒன்று அடிக்குது, பார்த்துக்கோ. கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒன்றும் இருட்டில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை மீட்டப் பண்ணிட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா ஏற்காடு போகிறோம். ஏற்காடுக்கு நிறைய ஒரு 4-5 பேர் சேர்ந்தா ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு பைக் இல்லை, அப்புறம் இன்னொரு ஆளுக்கு ஒர்க் வந்துருச்சு. இப்படியே போய் கடைசியில் 3 பேர் தான் இருக்கும். எங்கேயுமே போகல. கடைசியாக அந்த கூர்க் பிளாக் அதுவே இன்னும் முழுசாக நான் போடலை. அந்த எடிட் பண்ண கூட முடியாத அளவுக்கு பிஸின்னு சொல்ல முடியாது. கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. மேபி இந்த விலாக் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுதோ போட்டுறேன். மணி இப்போ 4:20 ஆகிடுச்சு. இது யார் போகிறோன்னா, நான் முத்தண்ணன் ஒரே பைக்கில், அப்புறம் ஷர்ஃபாத் பாய், அவர் நாகப்பட்டினத்துலேருந்து வராரு. அவர் ஆல்மோஸ்ட் இப்போது கும்பகோணம் ரீச் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். கும்பகோணம்லேருந்து அப்படியே வந்துடுவார். இப்போ இந்த விலாக் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே அங்கே போகணும். ஏன்னா ஷர்ஃபாத் பாய் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்களாம். என்ன கதைன்னு தெரியல, பார்ப்போம். எல்லாம் வேப்பூர் வந்துடலான்னு நினைக்கிறேன். வேப்பூர் கிராஸ் ரோடு போட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அவர் எப்படி வர்றாரு என்ன எதுன்னு தெரியல. அதனால் யோசிச்சுட்டு அவர் லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு, பார்த்துக்குவோம். மேபி நம்ம கொஞ்சம் பைபாஸ் பிடிச்சிட்டோன்னா கொஞ்சம் வேகமாக போயிடலாம். இங்கேருந்து மன்னார்குடி போகிற வரைக்கும் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பைபாஸ் பிடிச்சிட்டோன்னா ஆல் செட், எல்லாமே சல்லுன்னு போயிடலாம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 60 கிலோமீட்ரு தாண்டிட்டோம். எனக்கு தெரிஞ்சு மேபி இங்கே தான் ஷர்ஃபாத் பாய் இருக்கன்னாரு. எனக்கு 2 கிலோமீட்டர் காட்டுது, 2 கிலோமீட்டர் காட்டுது. பார்ப்போம் எப்படி போகிறானுங்க. பார்த்தீங்களா, ஒரு வின்னாய்ஸாக இருக்குன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ நேரம். இப்போ கோபுரோ தூக்கி உள்ளே வச்சுருந்தேன், இப்போ தான் தூக்கி மாட்டுறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 கிலோமீட்டர்லேயே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷர்ஃபாத் இருக்குன்றாரு. எங்கே இருக்காருன்னு தெரியலையே. இருக்கிறார். ஹாய், வந்துட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னது நானும் அதுதாங்க. நீங்களே ரெயின் கோட்டு போட்டு இருந்தீங்க, நான் பார்த்தீங்களா இல்லையா? இருந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு இவர் எடுத்துட்டு வந்தாருன்னு ஆசைப்பட்டு இதை போட்டுங்க. இதில் ரைடிங் ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி குலுக்கமா இருக்கு. ரைடிங் ஜாக்கெட்டியா அது? என்னங்க பண்ணி வச்சு சைலன்ஸ் எல்லாம் மாட்டி விடலாம்ல. டீ சாப்பிடுவோம். நான் முத்தண்ணே, நீங்கள் குடிச்சிங்களா இல்லையா? ஓகே, கிளம்பிடுவோம். கரெக்டாக 9 மணிக்கு போய் சேருவோன்னு சொல்லுது. 9 மணிக்கு போய் சேருவோன்னு சொல்லுது. டிராஃபிக் தான் மாட்ட போகிறோம். ஓகே, கிளம்பிடுவோம். நாங்கள் உட்காருண்ணா போகலாம். இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. நாகப்பட்டினம் மழையா, அவர் வரும்போது நல்ல மழையெல்லாம் செஞ்சுருக்காரு.
நான் அதை போடல, கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடலன்னு ஆன் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சரியான மழை. ஒரு 70-80 அதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா என் ஸ்ப்ராக்கெட், இன்னும் ஸ்ப்ராக்கெட் வேற ஒரு பல்லு உடஞ்சிருக்கு. அது ஆர்டர் போட்டும் வரல. சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். ஷோரூமில் கேட்டால் இது போயிட்டு வரலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை இல்லைன்னா இந்நேரம் நம்ம சல்லுன்னு அடிச்சுட்டு போயிடலாம். மழை இருக்கிறதாலேயே ஃபுல்லாக நம்ம ஸ்லோவாகவே தான் போக முடியுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறது வேற ஸ்டார் மாரி அடிக்குது லைட்டு எல்லாம், தண்ணி சாரல் பட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ ஏற்காடில் செம்ம டிராஃபிக்கா. இன்னைக்கு வேற, இன்னைக்கு May 9th. அது எப்படி எவ்வளோ டிராஃபிக் இருக்கு என்ன ஏது அதுவும் தெரியல. பார்த்துக்கலாம். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ட்ரிப்பு கிளம்புனா, ட்ரிப்புக்கு போகும்போதே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால தான் இப்போ எந்த ஒரு பிளானும் கிடையாது. நம்ம போய் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் போகிறோம். அதனால கொஞ்சம் மோஸ்ட்லி அப்படியே கிராஜுவலாக போயிடுவோம். 9 மணிங்கிறது 10 மணி ஆனாலும் ஆகட்டும், ஆனால் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா. ஏன்னா 175 கிலோமீட்டர்ஸ் தான், நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். இதை 3 hours 20 minutes சொல்லுது. அதுக்குள்ளேயே நம்ம தொட்டுடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு பைபாஸ் வெளிச்சம் வந்துருச்சுன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஓட்டலாம். மார்னிங் மக்களே, இப்போதான் கொஞ்சம் ஓரளவு கோபுரோவில் வெளிச்சமாக தெரியுது. அதை நம்பி தான் எடுக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வேப்பூர் வந்துட்டோம். வேப்பூர்லேருந்து இன்னும் ஒரு கரெக்டாக 150 கிலோமீட்டர்ஸ் தான், போயிடலாம். 3 hours காட்டுது. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த ஹில்ஸில் டிராஃபிக் இருக்கிறதால அவர் அப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 150 கிலோமீட்டர்ஸ் வந்து 3 hours காட்டாது. அந்த ரோடு நல்லா இருக்கும். ஆத்தூர்கிட்ட கொஞ்சம் டபுள் வேவாக இருக்கும், மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். அதான் ஓரளவுக்கு வெளிச்சமாச்சு. சரி ஓகே, இப்போ லாக் பண்ணுவோம் அப்படின்னா. கடைசியாக நம்ம கூர்க் லாக்கு எடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே நம்ம போடலை. அந்த கூர்க் லாக்கே இன்னும் நான் ஃபுல்லாக போடலை. சிக்மங்களூர் அது ஆடியோ சரியாக அங்கங்கே இல்லை. அதில் ஒரு ஆக்சிடெண்ட் இது நடந்துச்சு. அதை வந்து இந்த வீடியோக்காக அடுத்ததாக போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அப்போ போட வேண்டாம் அப்படின்னு, இந்த வீடியோவை சாஃப்டாக போட்டுட்டு அடுத்த வீடியோவை அந்த மாதிரி போடுவோம் அப்படின்ட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மழை இல்லை, ஈஸியாக போக முடியுது. மொபைல் மட்டும் படுத்துருச்சு, படுத்தா லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நிமித்தியே வைப்போம். இந்த ஆட்டம் ஆடுது. மேபி எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க மவுண்ட்டு தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்குது மவுண்ட்டு, அதை வேணால் போட்டு பார்ப்போம். கிளைமேட் இங்கேயே நல்லா தாங்க இருக்குது, ஜில்லுன்னு. இந்த டைமில் பிளான் பண்ணது தப்பாக போச்சு. ஓகே, ஒரு குட்டி சுச்சு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். சரி. வைசர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பூச்சி அடிச்சு வச்சிருக்கு. இதுக்கு மேல எங்கேயும் ஸ்டாப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏற்காடுக்கு மேல போறதுக்கு கீழேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா சன்ரைஸ் இங்கேயும் பார்க்கல. நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? டேய் டேய், மூளை கட்டப்பல, எட்டப்பல, மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாடா, போடா அப்படி போடா. கரெக்டா சேலம் 20 கிலோமீட்டர் தான் இருக்கு. பார்த்தீங்களா, ஃபுல் மிஸ்டாவே இருக்கு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. மிஸ்ட் பாருங்க.
அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அங்க போகும்போது நல்லா இருந்தா சரிதான். இப்ப எல்லாம் இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துட்டு நேர்ல மேல போய் பார்த்துட்டு ஒண்ணு இல்லைன்னு நமக்கு. என்னடா இவ்வளவு மலை மேல ஏதோ மெத்த போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு பசிக்கலையாண்ணே? அதை வாய மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு மட்டும்தான் பசிக்குதுன்னு நினைச்சேன். கடைசியில் ஐங்கரில் தான் நம்ம சாப்பிடணுமா? ஊருக்கு ஒன்றும் வேலை கிடையாது. நிப்பாட்டினோடனே 2 பாயிண்ட் தான் காட்டணும். போ காட்டு தான் பார்ப்போம். என்னென்ன இன்ஜின் லைட்டா பார்த்துக்குவோம். ஹில்ஸ் போய் பெட்ரோல் போட்டுக்குவோம். ஓகே, நம்ம இப்போ ஏற்காடுக்கு இந்த காட் ரோடு விளையாட்டி குப்பனூர் ரோடுன்னு போட்டிங்கன்னா வரும். அந்த வழியாக தான் ஏறப்போகிறோம். இந்த ரூட்டு தான் நாங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது. நல்லாயிருக்கும். இந்த செர்ரி கூட அந்த மாட்டினாப்பில் தெரியுமா, அந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் ஓட்டக்கூடாது. RC8 போய் மாட்டினாப்பில் தெரியுமா, இங்கே தான் அது. இப்போ கூட செரி இந்த ரூட் விளையாட்டு தான் போயிருக்காப்புல. போனாப்புல இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க செரி விலாக்ஸோட. இந்த சைடு தான். நல்லாயிருக்கு இந்த சீனிக் ரோடு. சார்ஜ் இருக்கான்னு தான் தெரியல, பார்த்துக்கோ. சரி, காட் ரோடை ஸ்டார்ட் பண்ணோடனே அப்போ போட்டுருவோமா? டிஃபனுக்கு அங்கே இங்கே நிப்பாட்டி பார்த்தோம். எல்லா இடத்துலையும் லேட் ஆகும்னு சொன்னதால் ஒரு 2 வடையை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இங்கே கிளைமேட் நல்லா இருக்குது. ஜில்லுன்னு தான் இருக்குது. மேலே நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இப்படி ஓன் போர்டு லாரி உண்டா? ஒயிட் போர்டில் இருக்குது. பெயிண்டிங் மிஸ்டேக்கா? இல்லை, ஒயிட்டில் தான் இருக்குது. ஓன் லாரி வச்சு யூஸ் பண்ணலாமா தெரியலையே. சவுண்டு வருதா? செயின் அடிக்குது. அதான் நான் ஸ்ப்ராக்கெட்டை உடஞ்சிருக்குண்ணே. இல்லையே, கிடைக்கலையே. பாரத்தை தூக்கி வண்டி மேலே போட்டாச்சு. என்னை காப்பாற்றி நீ என் ஊருக்கு கொண்டு போயிடு, அவ்வளோதான். இங்கே பாருங்க எப்படி இருக்குது மிஸ்ட்டுன்னு. தெரியுதா உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்க, கோப்ரோ தெரியுதா எப்படி இருக்கு மிஸ்டை பாருங்க. ஷர்ஃபத் பாய் ரொம்ப நேரம் கழிச்சு காட்டுறேன்ல. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்லேருந்து மேலே ஏற வேண்டியதான். போகிற வழி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஊர் கிராமத்துக்குள்ளே போது போகும். இன்றைக்கி லூப் ரோடு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம், பார்த்துக்குவோம் இன்றைக்கி. எங்கே ஷர்ஃபாத் எங்கே போனார்?
ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? குப்பனூர் ரோடு திரும்பணுமே, நேராக போயிட்டீங்களா? குப்பனூர் ரோடு திரும்பணும்ல, நேராக போயிட்டீங்களா? ஆமாம், திரும்பணும், லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து நிற்கிறேன் கரெக்டாக. அந்த ஒரு கடத்தர மாதிரி இருக்கும். நான் திருப்பி வரேன் பாருங்கள். இல்லை, அப்படியே ரிவர்ஸில் வாங்க, நான் மெயின் ரோட்டுக்கிட்ட வரேன். அப்படியே ரிவர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு 4-5 கடத்தரு மாரி இருக்கா? கடத்தரு லெஃப்ட்டு. மேப் போட்டிருக்கீங்களா இல்லையா? இதுதான் குப்பனூர் ரோடு. காட் ரோடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். சார்ஜ் ஆஃப் ஆனால் பார்த்துக்கும். சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன பார்த்த மாரி வியூ வச்சுருவேன். நல்லாயிருக்கும் பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கு, ப்ளஸ் சார்ஜ் போடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். வா, செம்மையாக இருக்குது பாருங்கள் ரோடு. இங்கே தான் ஆனால் செக் போஸ்ட் ஒன்று வரும். செக் போஸ்ட்டு தாண்டி தான் நம்ம உள்ளே வந்துடுச்சு பாருங்கள் செக் போஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா என்ன ஏதுன்னு அப்படி தான் செக் பண்ணுவாங்க. அதுவும் கிடையாது தானே, காருக்கு தான் டோலு அது இதுன்னு. பைக்குக்கு ஒன்றும் கிடையாது போல இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே ஏறிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே வந்து நிறையா இடம் வந்து ஒரு 29 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் ஏற்காடுக்கு. ஆனால் இதில் 20 கிலோமீட்டர் தான் காட்டும். ஏன்னா நம்ம குப்பனூர் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓடணும் அண்ணா, அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவரு முந்திரான். சரிண்ணே போடா, வண்டி ஓடுறான். அண்ணா அண்ணா, அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி கவுந்து 15 minutes later.
இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட் தானே, இதே ரூட்டு தான் வரும். இது சின்ன ரூட்டு. லொக்கேஷன் போட்டு ஏன்னா நான் இதெல்லாம் நிறைய வீடியோ போன வாட்டி ஃபஸ்ட்டு லாக் பண்ணுவோம். நீங்கள் தான் நானும் நாச்சு அப்போ வீடியோலாம் எடுத்திருப்போம். எதுவுமே ஆனால் போட முடியல. ஏறுங்க ஏன் இவங்க சுத்தணும் இப்போ எதுவுமே நேரான வெளியில் போக மாட்டீங்க நீங்கள். வா போவோம். பார்த்து
ரூமு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. இப்போ சிங்கிள் ரூமு 2 பெட்டு ஒரு பெட்டிங் இல்லை இந்த மாதிரி. ஃபேமிலினா ஃபேமிலி ரூம் மட்டும்தான் தருவாங்க. இருக்கிறது இப்போதைக்கு டவுன் யூரியா சார் இதோ போட்டிருக்கேன். என்ன எல்லாம் பூட்டு போட்டுருக்கு. சார் ஃபேமிலி ரூம்லாம் ஃபுல்லு சார்னாரு. ஃபேமிலி ரூம்லாம் ஃபுல்லு சார்னாங்க. எல்லா ரூமும் பூட்டு ஃபேமிலி இருந்தால் ஃபுல்லாக கொடுத்தா ஒத்து பாரு.